ஸ்டாலின் ஐயா முதலீடு எடுத்துட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். ஆனா இப்ப யாரெல்லாம் அமெரிக்கால இருக்காங்க, ஏன் இருக்காங்க? கமலஹாசன் அங்க எதுக்கு இருக்காரு? சிவகுமார் எதுக்கு கர்நாடகால இருந்து இப்ப அமெரிக்கா போயிருக்காரு? கமலா ஹாரிஸுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற அபிப்பிராயத்தை, குற்றச்சாட்டை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இவர் போயிருக்காரு, அவர் போயிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, இவர் பேசியிருக்காருன்னு பார்க்காதீங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டமே இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்வதற்கு சோரஸால், அவர்களுடைய வருடிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. நாம பார்க்க வேண்டியது, இது ஏதோ ஜனரஞ்சகமாக ஜாலியா பேசுறாங்க, நிர்மலா சீதாராமனை வெறுப்பேத்திட்டாங்க, ஊர்கா மம்மியை வெறுப்பேத்திட்டாங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. ரொம்ப நாளா ஊறி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்தியாவை தாக்கணும். மோடிக்குள்ள இருக்கிற காலியை இது வரைக்கும் நீங்க பார்த்ததில்லை. விளையாடுனீங்கன்னா அது நல்லா வராது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு காட்டமான ஒரு பதிவு பண்ணுறாரு. 20 சீட்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட நம்ம வெற்றி பெற்றிருந்தால் இவர்கள், அதாவது பாஜகவினர், ஜெயிலில் இருந்திருப்பாங்க, ஜெயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதிமன்றம்லாம் கிடையாது, காவல் நிலையம்லாம் கிடையாது, ஒரு வழக்கெல்லாம் கிடையாது, ஜெயிச்சுட்டா அடுத்தவனை உள்ள தள்ளி போட்டுருக்காங்க. என்ன விவகாரத்துக்கு அப்படி அவங்க சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு விவகாரம், பிஜேபியோட விவகாரமே கிடையாது, விவகாரமே கிடையாது. கெஜ்ரிவால் மாதிரி சாராயத்தை ஊக்குவிச்சோமா, இல்லை மமதா மாதிரி பங்களாதேஷிகளை ஊக்குவிச்சோமா? எதுவுமே கிடையாது. குற்றம் செய்தவர்களுக்கு ஈடி போச்சு. அதுக்கு இவங்க எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னு சொன்னால், நீதிமன்றத்துக்கு போய் வழக்கெல்லாம் தொடர மாட்டாங்க. 20 சீட்டு இவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னா 99 தான் பாவம் அவங்களால வர முடிஞ்சது. இப்போ அது 97 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், ராகுல் காந்தியுடைய இரட்டை குடியுரிமை பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது. அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 97 ஆகிடும். இந்த 97லேயே 5000 வாக்குகளுக்கு கம்மியாக பாராளுமன்ற தேர்தலில் 8 லட்சம் 10 லட்சம் வாக்குகள் வரக்கூடிய ஒரு தேர்தலில் 5000க்கு கம்மியாக இவங்க வெற்றி பெற்ற சீட்டுகள் எத்தனைங்கிறதே தெரியும். இது தள்ளுபடி கேட்குற கேஸு. ஏற்கனவே 20% தள்ளுபடி கொடுத்துட்டானதுக்கு அப்புறம் எனக்காக ஏதாவது தள்ளுபடி கொடுங்கிற மாதிரி கேட்குறேன். இவங்க ஜெயிச்சதே உண்மையை சொன்னால் 25 சீட்டுகள் அதிகம். ஏன்னா போன முறை ஜெயிச்ச 52 சீட்டில் இவங்க வந்து 17% தக்க வைக்க முடியல. புதிதாக இவங்களுக்கு வந்து குறிப்பாக இஸ்லாத் சகோதரிகளுக்கு மட்டும் கார்டெல்லாம் கொடுத்து ஒரு 4000மோ 3000மோ கொடுத்து உங்களுக்கு மாதம் 8500 ரூபா வரும்னு பொய்ய சொல்லி அப்படி பண்ணாங்க. அது ஏன் வந்து இந்தியாவில் எடுபடலைன்னு சொன்னால், அதற்கு முன்னாடியே மோடி வந்து நான் 400 சீட்டு ஜெயிக்க போகிறேங்கிற அடிப்படையில் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு வந்தார். ஸோ 400 சீட்டு ஜெயிக்க போகிறவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. மிஞ்சி போனால் அது 270 ஆகும். அப்போவும் அவங்க தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க. நீ ஆட்சிக்கு வரப்போவதற்கு வாய்ப்பே இல்லை, நீ கொடுக்க போகிற 8000 எனக்கு கிடைக்கவே போகிறது இல்லைங்கிறது தான் இந்தியா அவங்களுக்கு கொடுத்த ரிசல்ட்டு. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, 20 சீட்டு கம்மியாக இருந்ததுன்னா பிஜேபிக்கு என்ன ஆகும்? 220 இருந்திருக்கும். அவர்களுடைய கூட்டணியோடைய இது வந்து 270 வந்திருக்கும். இவங்களது என்ன வந்திருக்கும்? 230லேருந்து 250 வந்திருக்கும். 20 சீட்டுனா அதுதானே. இவங்க 250க்கு வந்திருப்பாங்க. 23 கட்சிகள் சேர்ந்து என்டிஏ வந்து தன்னுடைய அலையன்ஸோடு சேர்த்து 270 வந்திருக்கும். அப்போ கூட யார் ஆட்சி அமைச்சிருக்க முடியும்? ஸோ இவங்க பேசுறது எல்லாமே இவங்க தாத்தா காலத்திலேருந்து கொள்ளுப்பாட்டன் நேரு காலத்திலிருந்து இந்தியாவில் செஞ்சுட்டு இருந்த அட்டுழியங்களை திருப்பி நியாயப்படுத்துறாரு. நாங்கள் வந்து ஒரு 20 சீட்டு கம்மியாக வாங்கியிருந்தா விலைக்கு வாங்கியிருந்திருப்போம், உங்களெல்லாம் உள்ள தள்ளியிருப்போம். நீதிமன்றம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து சதாம் ஹுசேன் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். கொடுங்கோளர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஹிட்லர் பண்ணியிருக்காரு, நான் பார்த்துருக்கேன். இவங்க பண்ணியிருந்திருப்பாங்க. நல்ல வேலையாக இந்தியாவுடைய நல்ல நேரம் இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிறது நம்பர் 1. என்னுடைய பதிலாக அதை நான் முன்வைக்கிறேன். அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு 7616 கோடி முதலீட்டோட சென்னை வரப்போகிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். 18 நிறுவனங்களோட இதை முடிஞ்சு 7616 கோடி முதலீடு ஈர்த்திருக்காரு. நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு இப்போ யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்டாலின் ஐயா முதலீடு எடுத்துகிட்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். நான் அதை வந்து அதுக்கு அவர் 18 நாள் இருந்தாரா 13 நாள் இருந்தாரான்னு எனக்கு தெரியல. அவர் செய்த வரைக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ்நாட்டுக்கு நிறைய முதலீடுகள் வரப்போகிறது. 4000 பேரோ 8000 பேரோ 10,000 பேரோ அத்தனை குடும்பங்கள் வேலைவாய்ப்புக்குள்ளே வரும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். நான் அதை வந்து விமர்சிக்க விரும்பலை. ஆனால் இப்போ யாரெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, ஏன் இருக்காங்க? கமலஹாசன் அங்கே எதுக்கு இருக்காரு? அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு பிக் பாஸில் அவருக்கு பதிலாக இன்னொரு கிறித்துவ சகோதரரை கொண்டு வந்துட்டு அவர் போயிருக்காரு.
பிக் பாஸே வேண்டான்ட்டு போயிருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய நஷ்டம் அவருக்கு போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? சிவகுமார் எதுக்கு கர்நாடகாவிலேருந்து இப்போ அமெரிக்கா போயிருக்காரு? எதுக்கு போயிருக்காரு? அவருக்கு அமெரிக்காவில் என்ன வேலை? ஸ்டாலின் ஐயா போயிருக்காரு. அவர் பாவம் முதலீடு எடுக்கிறதுக்காக போயிருந்தார். அதோட நம்ம நிறுத்திப்போம். இவங்க எல்லாருமே இப்போ அமெரிக்காவில் இருப்பதனுடைய நோக்கம் கமலா ஹாரிஸுக்கு வாக்குகள் வர வேண்டும்னு சொன்னால், கமலா ஹாரிஸ் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்தோ சவுத் இந்தியாவிலிருந்தோ இந்தியாவிலிருந்தோ நிறைய பேர் அமெரிக்காவில் போய் அவர்கள் கூட்டக்கூடிய கூட்டத்தை கூட்டி அவர்கள் கமலா ஹாரிஸுக்கு அளவா பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற அபிப்பிராயத்தை, குற்றச்சாட்டை நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன். கமலா ஹாரிஸ் ஜெயிக்கக்கூடாதா? நீ அமெரிக்க தேர்தலை பற்றி ஏன் கவலைப்படுற அப்படின்னு கேட்பீங்க. அப்படின்னு சொன்னால் எனக்கு ட்ரம்ப் மேலே ஒன்றும் பெரிய மரியாதைலாம் கிடையாது. திமுக அதிமுகன்னு 50 வருஷமாக நான் ஒன்றும் மரியாதை வச்சு வாக்குகளை போடலை. அவங்க இருந்தானா இவங்க இருந்தானா அவங்கங்கிற அடிப்படையில் தான் போட்டுட்டு இருந்தேன். 2026 தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு அடிப்படை வரப்போகுது. விஜய் அதை பேசுவாருன்னு நான் நம்புகிறேன். அதிமுக பேசும்னு நான் நம்புகிறேன். பேசினால் பிஜேபி ஏற்கனவே பேசியாச்சு, ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இவங்க 2 பேரில் பெரிய வித்தியாசம் இல்லை. அமெரிக்காலேயுமே ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவர் கொஞ்சம் காமெடியாக பேசுவார், இவங்க சீரியஸாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இவ்வளவு தான் எனக்கு தெரியும். ஆனால் கமலா ஹாரிஸ் அப்படிங்கிறது சோரஸுடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். இவங்க ஜெயிச்சா இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து. ராகுல் காந்தியும் அமெரிக்காவில் தான் இருக்காரு. அது நீங்க குறிப்பிடவே அமெரிக்காவில் ராகுல் காந்தி அமெரிக்காவுக்கு போறதுனால லாபம் தான். ஏன்னா அவர் போய் தப்பா பேசிட்டு வந்தாருன்னா லாபம் தாங்கிறதுனால நான் குறிப்பிடாம அவரை சப்ஸ்டிடியூட்ல வச்சுட்டேன். ஆனா மெயின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் போய் இங்கிருந்து யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய திராவிட நெஞ்சங்களுக்கு கமலா ஹாரிஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒருத்தர் போயிருக்கலாம். அங்க இருக்கக்கூடிய திரைப்பட ரசிகர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மேட்டுக்குடி சார்ந்தவர்கள் தான் தமிழர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, அற்புதமாக சிந்திக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, உழைப்பை முன்னிறுத்தி அமெரிக்காவுக்கு போனவங்க இருக்காங்கங்கிறது வேற விஷயம். ஸோ இவர் போய் அதே மாதிரியே கமலா ஹாரிஸுக்காக இவங்க எல்லாருமே கமலா ஹாரிஸ் ஜெயிப்பதற்கான என்னென்ன வேலைகளை செய்துட்டு வரணுமோ அதற்கான வேலைகளை செய்துட்டு வர்றாங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா கமலஹாசனுடைய தேசப்பற்றை பற்றி எனக்கு தெரியும், தேகப்பற்றை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் இங்கே போயிருக்கிறதுக்கான நோக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிக்கிறதுக்காக நான் போயிருக்கேன். அவசியமே இல்லை ஆன்லைனில் படிக்கக்கூடிய அளவுக்கு திறனாளர் தான். ஏன் அவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க? இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து அங்கே போக போகிறாங்க, கமலா ஹாரிஸுக்காக வாக்கு செய்வதற்காக போக போகிறாங்கங்கிற குற்றச்சாட்டை நான் முன்னாடி வைக்கிறேன். அதன் மூலமாக இந்தியாவுக்கு எந்த மாதிரியான ஆபத்து வரும்னா, எந்த சோரஸ் எல்லா இடத்துலையும் இப்போ பங்களாதேஷில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருகிறேங்கிற பேரில், ஒரு புரட்சியை கொண்டு வரேங்கிற பேரில் அங்கே ஒரு மதவாத சிந்தனையை மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க. பங்களாதேஷில் மதவாத சிந்தனைங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 20 வருடமாக அப்படி இல்லாமல் இருந்தது. இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் பங்களாதேஷில் தன்னுடைய காலை தெல்ல தெளிவாக பதிக்க வேண்டும், அங்கே ஒரு தளம் வேண்டும். அந்த தளத்தை இவங்க ஒத்துக்கலை, ஹசீனா ஒத்துக்கலை. அதனால தான் அவருடைய ஆட்சி கவுந்தது. அவங்க அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளையான யூனஸ் அங்கே வந்திருக்காரு. பாகிஸ்தானை பற்றி கேள்வியே இல்லை, அவங்க 4 தலைமுறையாகவே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வாலாட்ட முடியாது. ஆனால் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஒழுங்காக பண்ணியிருக்கு, எந்த குழப்பமும் இல்லாமல் ஒழுங்காக பண்ணியிருக்கு. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அகதிகள் அப்படிங்கிற பேர்லேயோ அல்லது வேறு விதத்துலேயோ பங்களாதேஷிலிருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ஸ்ரீலங்காவிலேருந்து ஆல்ரெடி வந்தவங்க இவர்கள் எல்லாம் என்ன செய்யறதுக்காக இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க? அவங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல்ஸ் மட்டும்தானா, இல்லை பெரிய பெரிய பாம் ஷெல்ஸா? யார் என்னங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. இதை மேல் செய்திகளாக, ஒரு வெறும் செய்திகளாக படிக்காதீங்க. இவர் போயிருக்கார், அவர் போயிருக்கார், அவர் பேசியிருக்கார், இவர் பேசியிருக்காருன்னு பார்க்காதீங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டமே இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்வதற்கு சோரஸால், அவர்களுடைய வருடிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோங்கிற அச்சம் எனக்கு இருக்கு. ரஜினிகாந்த் இன்னும் போகல, அவர் போக மாட்டார். இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள அவர் போக மாட்டார். அதுக்கு அவருடைய உடல்நலமும் காரணமாக இருக்கலாம், தெரியாது. திமுகக்குள்ளேயே போய் திமுக என்ன பண்ணால் நல்லது, திமுக எப்படி இருந்தால் நல்லதுன்னெலாம் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இறங்கிட்டார். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ப்ராபப்ளி நான் ஆதர்சமாக பார்த்த 44 வருடமாக நான் பார்த்த ரஜினிகாந்த் அந்த தப்பை செய்யலை. ஆனால் கமலஹாசனால் அதை செய்ய முடியும். ஸோ மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ள கமலா ஹாரிஸை எப்படியாவது கொண்டு வரணுங்கிறதுக்காக பல பேர் இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அங்கே போயிட்டு இந்திய நாட்டை பற்றி கேவலமாகவும் பொய்யும் தவறான தகவல்களையும், கிட்டத்தட்ட 248 நாடுகளுக்கு ராகுல் காந்தி கடந்த 10 வருஷத்தில் போயிருக்காரு.
எதுக்காக போக முடியும்? என்னதான் ஹேர் கட்டிங்காக போயிருந்தாலும், ஷேவிங்காக போயிருந்தாலும், நல்ல சோப்பு வாங்குறதுக்காக போயிருந்தாலும், அவருக்கு வந்து வெளிநாட்டில் என்ன வேலை? அவர் போய் வெளிநாட்டிலேருந்து என்ன பண்ண போறாரு இந்தியாவுக்கு? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு? அவர் போய் வெளிநாட்டில் பேசி என்ன பண்ணியிருக்காரு? இங்கிருந்து தானே சைனாவோட ஒப்பந்தம் ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே போகணுங்கிற அவசியமே இல்லை. இவர் எதுக்காக இத்தனை நாடுகளுக்கு போயிருக்காரு? என்ன காரணம்? இப்போ இவர் போயிட்டு அந்த 3 நாள் வலுக்கட்டாயமாக இந்தியாவை பற்றி மோசமாக தவறான தகவல்களை பேசி, இதை வந்து அவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒன்று தான். ஆனால் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் எதற்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இதை தவிர கமலா ஹாரிஸே தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் தான் வந்து ஒரு பிளாக் லேடி அப்படிங்கிற அடிப்படையில் தன்னை லேபிள் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிளாக் லேடி இல்லை, ஏன்னா அவங்க இந்தியன். வம்சாவளின்னு பார்த்தா இந்தியன், அவங்க பிளாக் லேடின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நிறத்தை நான் வேறுபடுத்தலை, வார்த்தைகள் அந்த லேபிளிங் இருக்கு இல்லையா, நம்ம கருணாநிதி போடுவார் இல்லையா, பூணல் போட்டவர், அவர் வந்து இவர் வந்து அவருன்னு லேபிள் வைப்பார் இல்லையா, அந்த லேபிள் சொல்கிறேன். தன்னை மாற்றிக்கொண்டு பேசுகிறார். அதை ட்ரம்ப் வந்து அழகாக எடுத்து சொல்கிறார். எனக்கு ட்ரம்ப்போடைய ஒரு கூட்டத்தில் வந்து அவர் மேலே ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது, கரெக்டாக அவர் தப்பிச்சிட்டாருங்கிற அந்த திராவிட மாடல் கூட எனக்கு இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. எனக்கு அமெரிக்காவில் யார் ஜனாதிபதியாக வரணுங்கிறத பற்றி கருத்துக்கள் கிடையாது. ஆனால் கமலா ஹாரிஸ் வந்தால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வருத்தங்கள் இருக்கு. ஸோ இவர் போகிறாரு, அங்கே போய் என்னென்னோ பேசிட்டு வந்திருக்காரு. சைனா வந்து இந்தியாவோட மிகப்பெரிய அளவில் முதலீட்டுகளை இழுக்குது அப்படிங்கிறாரு. உண்மை என்னென்னா அங்கேருந்து ஆப்பிள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியல பாவம். ஆனால் இங்கேருந்து அதானி சைனாக்கு போகிறாருங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பங்களாதேஷ் வந்து இந்தியாவை விட டெக்ஸ்டைல் உற்பத்தியில், அதாவது ஆடை இது வர்த்தகத்தில் வந்து அதிகமாக பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட யார் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்கன்னு தெரியாது. திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பழனிசாமியோ ஒரு சிவசாமியோ வந்து சொல்லிட முடியும். கிட்டத்தட்ட 40,000 கோடி திருப்பூரிலிருந்து மட்டும் பஞ்சு உடை மட்டும் 40,000 கோடி போகுது. இதை தவிர இந்தியாவில் வந்து நொய்டா இருக்குது, லூதியானா இருக்குது. இங்கிருந்து வரக்கூடிய உற்பத்தியை விட பங்களாதேஷ் இங்கிருந்து அதிகமாக பண்ணிச்சு. பங்களாதேஷ் எதையாவது அதிகமாக பண்ணியிருந்தால் அதற்கு காரணமும் மன்மோகன் சிங் தன்னுடைய ஆட்சி காலத்தில் பங்களாதேஷுக்கு கொடுத்த சில சலுகைகள் தான் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு இவர் வந்து அந்த கருத்தை எடுத்து வைக்கிறாரு. எல்லாமே ஒரு விளையாட்டுத்தனமாக நடக்கிற மாதிரியான ஒரு பெரிய விபரீதமான ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்குங்கிறது தான் என்னுடைய வருத்தமாக நான் எடுத்து வைக்கிறேன். ராகுல் காந்தி பேசும்போது மோடியை பார்த்து இப்போ யாருமே இந்தியாவில் பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களை பார்த்து யாருமே இந்த ஆஃபீஸில் பயப்படலை அப்படின்னு சொன்னால் இங்கே ஜனநாயகம் இருக்குன்னு தானே அர்த்தம். உங்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இவரே போய் ஜனநாயகம் இருக்குங்கிறத வேறு விதமாக சொல்கிறாரு. எல்லாத்தையுமே தப்பாக கரெக்டாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவர் ராகுல் காந்தி ஐயா. அவர் போய் அந்த கருத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. மிக ஆபத்தான பேச்சுக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதில் எதுவுமே ஜனரஞ்சகம் இல்லை, எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் செய்கிறாங்க. இவங்களை நான் தீவிரவாதிகள்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சிவில் டிசோபீடியன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம பார்க்க வேண்டியது, இது ஏதோ ஜனரஞ்சகமாக ஜாலியாக பேசுகிறாங்க, நிர்மலா சீதாராமனை வெறுப்பேற்றிட்டாங்க, ஊர்கா மம்மியை வெறுப்பேற்றிட்டாங்கங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. ரொம்ப நாளாக ஊறி கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இந்தியாவை தாக்கணும். என் வீட்டிலேருந்து எவனாவது ஆட்சிக்கு வரலன்னா, என் வீட்டிலேருந்து பிரதமர் இல்லைன்னா, என் வீட்டிலேருந்து முதலமைச்சர் இல்லைன்னா அந்த நாடு நாசமாக போகணுங்கிற மாதிரியான ஒரு மிக கேவலமான ஒரு விஷயத்தை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மோடிக்குள்ளே இருக்கிற காலியை இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை. விளையாடுனீங்கன்னா அது நல்லா வராது. அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம முன்னாடி எடுத்து வைக்க முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி.